இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், திடீர் பிரச்சனைகள் எதற்காக? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 23. படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. But as they sailed, he fell asleep, and there came down a storm of wind on the lake, and they were filled with water and were in jeopardy. Luke chapter 8 verse 23. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அவங்க படகுல போறப்போ அங்க இயேசு கிறிஸ்து தூங்க ஆரம்பித்து விட்டார் படகுல. அங்க திடீர் என்று சுழல் காற்று பயங்கரமா காத்து வீசுது. அலைகள் படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் பயங்கரமா எழும்பினதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனோட நடக்கிற நாம் திடீர் என்று ஏன் பிரச்சனைகள் உண்டாகிறது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு குறிப்பா கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய பேர் அது பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், இன்னொன்னு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்கிற வேலை காரியமா இருக்கலாம். இது எல்லாத்துலயும் அதாவது அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, தேவன் கிட்ட நல்லா ஜெபம் பண்ணி தான் நான் இந்த காரியத்தை ஆரம்பிச்சேன், அவர் தரிசனத்தோடு தான் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன், தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்தார், வாக்கு தத்தங்களை கொடுத்தார், இதை நம்பித்தான், இதை பிடிச்சுதான் பிரதர் நான் ஊழியத்தை தொடங்கினேன். ஆனால் திடீர்னு எனக்கே தெரியல எப்படித்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. பயங்கரமான போராட்டம் என் வாழ்க்கையில இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். எந்த பக்கம் போனா நான் தப்பித்து கொள்வேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்ற சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு அநேகர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றத நம்மாலே கேட்க முடியும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனோடு கூட தான் இந்த காரியத்தை நாம் ஆரம்பித்தது. ஆனால் திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வர முடியும்? அது எப்படி நம்மளை மேற்கொள்ள முடியும்? அப்ப என்னதான் இந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கு ஒரு ஆன்சரா தான் நம்ம இங்க வாசித்த இன்சிடென்ட்ல வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கலிலேயால இருக்காங்க. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நாம கலிலேயால இருந்து கடலை தாண்டி அக்கறைக்கு போவோம், அது கதரேனுடைய நாடு என்று நாம் பார்க்கிறோம். நம்ம அங்க போலான்னு சொல்லி படகுல பயணத்தை தொடங்குறாங்க. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து படகுல நித்திரையா இருந்தார், அவர் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் தூங்குறார் அப்படின்னா கடல் அந்த அளவிற்கு அமைதியா இருந்திருக்கும். அலைகள் பெருசா எழும்பாததுனாலதான் படகு ஸ்மூத்தா போயிருக்கும். அவர் தூங்க ஆரம்பிச்சிருப்பார். இப்ப ஆல் ஆஃப் அ சடன் என்ன நடக்குது அப்படின்னா, சீஷர்கள் எல்லாம் கூச்சல் போடுறாங்க. ஐயோ ஆண்டவரே, நமக்கு தொடர்ந்து வாசித்தா தெரியும், ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துற அளவுக்கு அங்க பயங்கரமான புயல் காத்து சூறாவளியா அடிக்குது. அலைகள் ராட்சச அலைகளாய் எழும்பி படகை நிரப்புது. அது அமிழ்ந்து போகத்தக்கதாய் தண்ணீர் படகுக்குள்ள வருது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நடந்தவைகள் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து காற்றிலையும் கடலையும் அடக்கினார், எல்லாம் அமைதலானது, இவங்க சேஃபா அந்த பக்கம் போய் இறங்கினாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த சடனா இந்த நடந்த இந்த மாற்றங்கள் எதற்காக? நம்ம ஏதோ நினைக்க கூடாது, திடீர்னு ஏதோ காத்து வந்துருச்சு, அங்க மழை பெஞ்ச மாதிரி வந்தது, புயல் அடிச்சுது, அலை எழும்புது அப்படின்னு நினைக்க கூடாது. இதற்கு பின்பதாக ஒரு காரியம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தொடர்ந்து இந்த காரியத்தை வாசிக்கும் போது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த புறத்தில், அதாவது கெதரேனுடைய நாட்டுல போய் இறங்கின உடனே அங்க நடந்த காரியம் என்ன? ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் கல்லறைகள்ல தான் வாழ்றான், அவன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டான், தன்னை கீறி கொள்ளுவான், பயங்கர பைத்தியம் பிடிச்சவன மாதிரி தெரிவான், யாரு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், எதுக்கு அடங்க மாட்டான், பிசாசு பிடித்தவன். அவர் இயேசு கிறிஸ்து சொல்றான், தன்னை லேகியோன்னு சொல்றான். லேகியோன்னா 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவினால சுகம் கிடைக்குது. நம்ம அங்க வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாம் வந்த பொழுது அவன் எப்படி உட்கார்ந்துருந்தானா, வஸ்திரம் தரித்து, அதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்பதற்காக அவனோடு கூட உட்கார்ந்திருந்தான்.
இன்னும் மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவன் அடைந்த சுகத்தை குறித்து அவன் எல்லா தேசங்கள் எங்கும் போய் சொன்னா அப்படின்னு. அப்படியானால் இந்த காரியம் நடக்க போகிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நல்லபடியா கப்பல்ல போய் அந்த பக்கம் இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த மனிதன் விடுதலையாகி விடுவான், பிசாசுகள் அழிக்கப்பட்டு விடும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபப்படும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா எதிராளியாகிய பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அவன் ஒரு திட்டம் போடுறான், இந்த படகை அமிழ்த்து விட்டால், இந்த படகு கரைக்கு போய் சேராமல் போச்சுன்னா இந்த காரியம்லாம் நடக்காது. ஆகவேதான் அந்த இடத்துல சூறாவளியையும் அலைகளையும் எழும்ப பண்ணுகிறான். இன்னைக்கு நாம நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, நான் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நமக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்முடைய எதிராளிக்கு தெளிவா தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து தரிசனம் தந்திருக்கிறார். சோ இவனுடைய ஊழியமா இருக்கட்டும், இவனுடைய பிசினஸா இருக்கட்டும், இவனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இவன் போகிற இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சோ இவனை அந்த பக்கம் போய் சேர விடக்கூடாது, பாதியிலே நிப்பாட்டிடணும்னு தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். இதை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, சீஷர்கள் விசுவாசம் இல்ல, பயந்துட்டாங்க அப்படின்னு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பயந்து போய் தண்ணியில குதிக்கல, தங்களுடைய சொந்த முயற்சியில ஏதாவது ஒண்ணு பண்ணி கப்பலை காப்பாற்றணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. மாறாக அவர்கள் செய்த காரியம், இயேசுவின் இடத்தில் ஓடினார்கள், அவரை எழுப்பினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் நாம நம்முடைய சொந்த முயற்சியில, அதாவது நம்மளுடைய சுயத்துல போராடி கொண்டு இருக்கிறோமா, அல்லது பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா? இதுல எதுவா இருந்தாலும் சரி, நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. மாறாக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பது, நம்ம பிரச்சனைகளை அவரிடத்துல கொண்டு போவது. நம்ம எப்ப கொண்டு போறோமோ அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அங்க நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அதட்டினார், அது அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எழும்பி இருந்தாலும் சரி, இயேசுடைய பாதத்துல அதை கொண்டு போகும்போது அவர் சொல்ல அது நிற்கும், நமது வாழ்க்கையில அமைதல் உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கை படகுல இருக்கிறார். அவர் இருக்கும்போது என் படகு மூழ்கி போகாது. புயல் வரலாம், மழை பெய்யலாம், இன்னும் அலை நம்ம மேல மோதலாம். இருந்தாலும் இது எல்லாம் என்னை ஒண்ணு செய்ய முடியாது. தரிசனம் தந்த தேவன் என்னோட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை கடைசி பரியந்தம், அதாவது அந்த கரையில போய் சேர்ற வரைக்கும் என்னை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே, இந்த மேன்மையான அழைப்பிற்காய் நன்றி அப்பா. அப்பா, நாங்க எங்களுடைய பொசிஷன்ஸை ஒழுங்கா எடுத்து செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய பயணத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அது எல்லாவற்றிலும் தகப்பனே உமது பாதத்துல வைக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, ஒரு காரியத்தை எங்களுடைய சுயத்துல நாங்கள் செய்யக்கூடாது. ஆவியானவரே, எல்லாவற்றிற்கும் நாங்கள் தேவனையே சார்ந்திருக்க, அவர் மூலமா மாத்திரம் நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.